அனைவருக்கும் வணக்கம். கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டிஎன்எஸ்சிபி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ படித்தவங்களுக்கு 33 வேகன்சிஸ், பிகாம் படித்தவங்களுக்கு 9 வேகன்சிஸ், இன்ஜினியரிங்கில் சிவில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு 4 வேகன்சிஸ், லா கிராஜுவேட்ஸ்க்கு 2 வேகன்சிஸும், எனி டிகிரி உள்ளவங்களுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி ப்ளஸ் டிகோப் ஆர் ஹெச்டிசிஎம் படிச்சிருக்கணும். டிகோப்பு கரண்ட்டாக படிக்கிறவங்களும் அதுக்கான எலிஜிபிள். இப்போது இந்த எக்ஸாமுக்காக வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளில் சென்னை ப்ளஸ் பிரான்ச்சஸில் கிராஷ் கோர்ஸ் ஒரு 10 கிளாஸஸ் ப்ளஸ் 15 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் அரித்மெட்டிக் ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் அதுக்கு அதிக அளவுக்கு ஃபோக்கஸும் அதிகமான அளவு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து இந்த கிராஷ் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் 18/12 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பேட்ச் 20/12 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எஸ்ஆர்பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எனி டிகிரி உள்ளவங்களும் வேகன்சி கம்மியாக இருக்குது, 2 தான் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும்போது தான் காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். டிஎன்எஸ்சிபி போஸ்ட் அட்ராக்டிவ் போஸ்ட்டு, ப்ரொமோஷன் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்களுடைய முழு முயற்சி எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.